ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் முக்கியமான டாபிக் தான். உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா சிம்பன்சி இனத்தின் மரபணுவை டிஎன்ஏ எடுத்து ஆய்வு செய்ததில் அதன் பண்புகள் மனித இனத்துடன் 98% ஒத்து உள்ளது. சிம்பன்சி இனத்தின் மரபணுவை எடுத்து ஆய்வு செய்ததில், அதாவது டிஎன்ஏவை எடுத்து ஆய்வு செய்ததில் அதன் பண்புகள் மனித இனத்துடன் எத்தனை சதவீதம் ஒத்து இருக்குது அப்படின்னா 98% ஒத்து இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி வகை இனங்கள் நமக்கு நெருக்கமான தற்போதும் உயிர் வாழும் உயிரினங்கள் ஆகும். சிம்பன்சியும் மற்றும் பிக்மி சிம்பன்சியும் அந்த வகைகள் தான் நமக்கு நெருக்கமானதாகவும் இருக்குது, தற்போது உயிர் வாழும் உயிரினங்களாகவும் இருக்குது. தற்போது உயிர் வாழும் உயிரினங்களாக இருக்கிற இனங்கள் எதுன்னா சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி ஆகும். உங்களுக்கு தெரியுமா கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை 10,000 ஆண்டுகளுக்கும் முன்பே கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடத் தொடங்கப்பட்டு விட்டன. காய், கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் கிமு 4,000 ஆண்டுகளிலேயே விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டுள்ளன. அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை அவற்றில் அடங்கும். கோதுமை, பார்லி, பட்டாணி எல்லாம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட தொடங்கி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் காய்கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் கிமு 4,000 ஆண்டுகளிலேயே விளைச்சலுக்கு பயிரிடப்பட்டுள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கது எது அப்படின்னா அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை. புதிய கற்கால மனிதர்கள்தான் முதலில் மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். மட்பாண்டங்களை அவர்கள் கையாலோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வனைந்தார்கள். மட்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினாங்க. இதை தேய்த்து மெருகிடுதல் என்பர். புதிய கற்கால மனிதர்கள் தான் முதல்ல மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. மட்பாண்டங்களை அவர்கள் கையாலோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டு தான் வணைஞ்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கூழாங்கற்களை கொண்டு தான் மெருகேற்றியிருக்காங்க. அந்த தேய்த்து மெருகேற்றத்துக்கு பெயர் தான் மெருகிடுதல் என்பர். வீவர்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 9th புக் சோசியல் சயின்ஸு வரலாறில் இருக்க 10 லெசனுக்குரிய உங்களுக்கு தெரியுமா முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். முக்கியமான டாப்பிக்கு, அதாவது நோட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாகும். உங்களுக்கு தெரியுமா பேப்பர் என்ற சொல் பாப்பிரஸ் என்ற தாவரத்தின் பெயரிலிருந்து வந்தது. எகிப்தியர்கள் காகித நாணல் என்ற தாவர தண்டிலிருந்து தாள்களை தயாரித்தனர். இத்தாவரம் நைல் பள்ளத்தாக்கில் அதிகமாக வளர்ந்தது. பாப்ரஸ் அப்படிங்கிற தாவரத்தின் பெயரிலிருந்து தான் பேப்பர் அப்படிங்கிற சொல் வந்துச்சு. எகிப்தியர்கள் காகித நாணல், அதாவது பாப்ரஸ் என்ற தாவர தண்டிலிருந்து தான் தாள்களை தயாரிச்சிருக்காங்க. யாருன்னா எகிப்தியர்கள். இந்த தாவரம் நைல் பள்ளத்தாக்கில் தான் அதிகமாக வளர்ந்துருக்கு. அப்புறம் கீழே உங்களுக்கு தெரியுமா அக்காட் நகரம் தான் பின்னர் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. பாபிலோன் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா அக்காட் நகரம். இது மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாடு மையமாக திகழ்ந்தது. மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது எது அப்படின்னா அக்காட் நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிற, அதுக்கப்புறம் பாபிலோன்னு அழைக்கப்பட்ட நகரம் தான் மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. உங்களுக்கு தெரியுமா அசிரிய பேரரசு உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படுகிறது. உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படுவது எது அப்படின்னா எந்த பேரரசு அப்படின்னா அசிரிய பேரரசு. அவர்கள் ஒரு வலிமையான இராணுவ சக்தியாய் உருவாக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இரும்பு தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தியமை தான் அவங்க வலிமையான இராணுவ சக்தியாக உருவாவதற்கான காரணம். உங்களுக்கு தெரியுமா அரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் அரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது.
அரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால தான் சிந்துவெளி நாகரிகம் அரப்பா நாகரிகம் அப்படின்னும் சொல்கிறாங்க, அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாக்ஸில் சிந்துவெளி எழுத்துக்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு ஆய்வு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட், இது நம்ம இதுவும் பார்த்துக்கலாம். சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வு. அரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர். இந்த எழுத்துக்கள் லட்சினைகள், சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் ஆகியவற்றில் இந்த எழுத்துக்கள் காணப்படுகின்றன. எழுதும் கலை இதிலெல்லாம் காணப்படுது. பொறிப்புகள் மிகவும் குறுகியவை. தொடர்கள் சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளன. அப்புறம் ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. சிந்துவெளி எழுத்துகள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளது. எழுத்துகள் எப்படி எழுதுனாங்க அப்படின்னா வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. கணினி மூலம் பகுத்தாய்வு செய்ய ரஷ்ய அறிஞர் யூரி நோரோஷோவ் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்கிறார். யார் அப்படின்னா யூரி நோரோசோவ். அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் குறித்த விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவதம் மகாதேவன் அரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்கிறார். அரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று சொன்னவர் ஐராவதம் மகாதேவன். அப்புறம் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறுகிறார். ஐராவதம் மகாதேவன் தான் இதையும் சொல்றாரு. எதுனா மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றது என்று கூறுகிறார். யாருன்னா ஐராவதம் மகாதேவன். மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேலப்பெரும் பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சினையை போன்று உள்ளது. எப்போன்னா மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் உள்ள மேலப்பெரும் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல தான் கண்டெடுத்திருக்காங்க. இவைகள் எல்லாம் சிந்துவெளி எழுத்துக்களுடைய ஆய்வுகள். புலிமான் கோம்பை நடுக்கற்கள். தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புலிமான் கோம்பை ஆகும். 2006 இந்த ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. எங்கன்னா புலிமான் கோம்பை 2006. புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றில் கீழ்கண்ட செய்தி காணப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்ன செய்தின்னா கூடல் ஊர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன் கல். இதன் பொருள் கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். இந்த காலக்கோடு பார்த்துக்கலாம் வீவர்ஸ். ஏறத்தாழ கிமு 1300 முதல் கிமு 300 வரை தான் இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம். ஏறத்தாழ கிமு 300 முதல் கிமு 300 வரை இதற்கு முன்னரும் தொடங்கியிருக்கலான்னு சொல்கிற காலம் எதுன்னா பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலம். சங்க காலம்னாவே கிமு 300 முதல் 300 வரை தான். அடுத்தது ஏறத்தாழ கிமு 300 முதல் 300 வரை சங்க இலக்கியங்கள் தோன்றிய காலம். அதுக்கப்புறம் ஏறத்தாழ கிமு 400 முதல் கிமு 300 வரை தமிழ் பிராமி எழுத்துகள் முறையின் அறிமுகம் தோன்றிய காலம் எது? முறையின் அறிமுகம் நடந்த காலம் 400 300 வரை. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் எரித்தியரின் கடலின் பெரிப்ளஸ். பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் பிளினியின் இயற்கை வரலாறு.
பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் தாலமியின் புவியியல் வந்து பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வியன்னா பாப்ரஸ். ஏறத்தாழ பொது ஆண்டு 300 பொது ஆண்டு 500 வரை சங்கம் மருவிய காலம். வீவர்ஸ், இதோட இந்த வரலாறு 3 லெசன் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற லெசன் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.